ஸோ கைஸ், இமேஜின் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ 9 o'clock. அண்ட் அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு ரெடி ஆகி லேப்டாப்லாம் கனெக்ட் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக 8:58க்கு உங்கள் ஒய்ஃபை காணாமல் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் எடுத்து டர்ன் ஆன் பண்ணுறீங்க. ஃபோனில் பார்த்தா பேட்டரி 3% தான் இருக்குது. ஸோ குடுகுடுன்னு போய் உங்கள் ஃபோனை எடுத்து சார்ஜ் பண்ணுறீங்க. டப்புன்னு கரண்ட் கட் ஆகுது. என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு சரி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு போனால் வீடு பூட்டி இருக்கு. ரைட், சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினச்சா கரெக்ட், இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயாச்சு. ஸோ இதுதான் மார்ஃபீஸ் லா. பேசிக்கலி மார்ஃபீஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு விஷயம் தப்பாக தான் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அது தப்பாக தான் நடக்கும். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மார்ஃபின்னு ஒருத்தர் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பிளேனை செக் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா பேராமீட்டர்ஸும் தப்பு தப்பாக கிடச்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா எல்லா சென்சார்ஸையும் தப்பு தப்பாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாரு. என்னன்னா, ஒரு விஷயம் தப்பாக தான் நடக்கணுன்றதா அது கண்டிப்பாக தப்பாக தான் நடக்கும். ஸோ மார்ஃபி அங்கிள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தப்பாக தான் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக நம்மளோட வேர்ஸ்ட் டைமில் தான் நடக்கும். அதனால் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் ஆகுங்க. வரட்டா?